Hi guys, welcome to Quick Throw and Man of My Word. ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் பற்றி இப்போ பார்த்துருவோம். ஸோ ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் சேவ் இட். ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து fun அண்ட் பேரம் அப்படின்னு நான் கொடுத்து .php அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என் டெலிகிராம் சேனலில் இருக்கும். அண்ட் நீங்கள் போய் இந்த ஃபைல்ஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் எங்கன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கைஸ். ஸோ ஓகே, நம்ம ஆஸ்யூஷுவல் எப்பயும் போல் HTML டேக் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இதுக்குள்ளே பேரம் ஃபங்க்ஷன் FUNCTION பேரம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் டேக் க்ளோஸ் பண்ணிடுவோம். அண்ட் PHP டேக் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் எப்படி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம் ஒரு வாட்டி கால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறீங்க, க்ரியேட் பண்ண போகிறீங்கனாலும் ஃபங்க்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபன் அப்படின்னு வந்து அந்த ஃபங்க்ஷனோட நேம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வந்து ஃபன்னி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஃபங்க்ஷனோட நேம். அண்ட் இதுக்குள்ளே எக்கோ இட் don't forget to subscribe. எனக்கு சப்ஸ்கிரைபுக்கே ஸ்பெல்லிங் தெரியல. சரி கைஸ், ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். FUNNY ஃபன்னி அப்படின்னு போட்டு we call the function. ஸோ நான் வந்து ஜாம்ப் ஆல்ரெடி வந்து அப்பாச்சி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஃபன் பேரம்.php இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஃபங்க்ஷனாக பண்ணுறது. ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்து லைக் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அங்கே எடுத்து வச்சு, ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து சேஞ்ச் ஆகணும். எனக்கு வந்து வேறு வேணும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் வியூவர்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் சம்திங் நேம். ஸோ தமிழன் TQ அப்படின்னு அவரோட நேம் சொல்லி நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா அப்போ என்ன பண்ணுவேன்னா பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ பேராம் மீன்ஸ் ஸோ இந்த இடத்துல நான் வந்து இப்போ நேம் அப்படின்னு ஒரு பேராம் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துலையும் போய்ட்டு நேம் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் நேம் தரேன். ஸோ இப்போ இந்த இடத்துக்குள்ளே பார்த்தா நான் நேம் வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நேம் ஈக்குவல்ஸ் ஓகே TAMILAN தமிழன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ சேவ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் தமிழன் அப்படின்னு வருது. ஸோ இப்போ இங்கே எடுத்துகிட்டு நான் வந்து மேபி நான் குயிக் த்ரோன்னு சேஞ்ச் பண்ணேன். QUICK குயிக் THROUGH குயிக் த்ரோ அப்படின்னு நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் குயிக் த்ரோ அப்படின்னு வருது. ஸோ இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான வேல்யூ எங்கே அசியூம் பண்ணுறேன்னா எப்போ நான் ஒவ்வொரு வாட்டி நான் ஃபங்க்ஷனை கூப்பிட போகிறேனோ அந்த இடத்துல வந்து அசியூம் பண்ணிப்பேன். ஸோ நேம் ஈக்குவல் டு குயிக் த்ரோ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து திருப்பி இந்த வேரியபிளை ஸோ அந்த வேல்யூ எதை வச்சு நான் அக்சஸ் பண்ணுவேன்னா உள்ளே இருக்க வேரியபிளை வச்சு அக்சஸ் பண்ணிக்குவேன். ஸோ அங்கே நேம் இருக்குல்ல அந்த நேமை வச்சு நான் அக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் அந்த பேரம் பாஸ் ஆகும். ஸோ இப்போ நம்மளால் ஒரு பேராமீட்டர் தான் கொடுக்க முடியுமானா அப்படிலாம் கிடையாது. ஸோ இன்னொரு பேராமீட்டர் கொடுத்துப்போம். லைக் ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து 19 அப்படின்னு தரேன். ஸோ இப்போ இந்த இடத்துல உள்ள வந்து அங்கே இன்னொரு கமா கொடுத்து ஸோ இன்னொரு இன்னொரு பேராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த பேராமீட்டரையும் இங்கேயே கால் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஏஜ் அப்படி சொல்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் போய் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா என்ன பாருங்கள். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் குயிக் த்ரோ 19 அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி இந்த இடத்துல ஏஜ் நேம் அப்படி மென்ஷன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் எடுத்துகிட்டு மென்ஷன் பண்ணும்போது அது கரெக்டாக அசியூம் ஆகிக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற பேராமோட வேல்யூ, அதாவது ஃபஸ்ட் நீங்கள் என்ன வேல்யூ தெரியுங்க ஃபஸ்ட் பேராமீட்டர், செகண்ட் கொடுக்குற வேல்யூ செகண்ட் பேராமீட்டருக்கு அசியூம் ஆகிடும். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னாலும் அதே தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இந்த இடத்துல நேம் அப்படிலாம் மென்ஷன் பண்ணணுன்ற வேண்டிய அவசியமே கிடையாது. வந்து மெயினாக இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். லைக் இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபன்னின்னு இருக்குல்ல. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம அந்த இது எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் வந்து num அப்படின்னு ஒரு நேம் தரேன். ஸோ உள்ளே வந்து நான் 2 பேராமீட்டர் கொடுக்க போகிறேன். ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா num
num1 அப்படின்னு ஒரு பேராமீட்டர் அண்ட் கமா கொடுத்துட்டு அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா num two அப்படின்னு சொல்லி 2 பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஸோ அது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா ஆன்சர் லைக் இப்போ எக்கோ பண்ண போகிறோம். ஸோ என்ன எக்கோ பண்ண போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா num1 ப்ளஸ் num2 tw2 num2 கரெக்டாக இருக்கா கைஸ்? கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதை நான் வந்து எக்கோ பண்ண போகிறேன். ஸோ ஃபங்க்ஷன் அதை கால் பண்ணிப்போம். ஆட் num அப்படின்னு கால் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து 10,23 ஸோ 20 வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 13 பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிருக்கு. ஸோ அது அந்த 30 எதுக்காக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்காக வந்தது தான் எக்கோ. ஸோ யா நம்ம இங்கே பாஸ் பண்ணோம் கைஸ் 10 + 10. ஸோ நாங்கள் வந்து கமெண்ட்டில் போட்டுருவோம். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா தெரியும் வெறும் 30 மட்டும் இருக்குது கைஸ். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண வேல்யூ அங்கே இருக்குது. ஸோ நம்ம ஆட் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னும் ஒரு ரெடி பண்ணி காட்டிடுறேன். ஸோ வி கேன் மல்டிப்ளை இட். ஸோ 200 10 × 20 200 கரெக்டாக தாங்க கைஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் அப்படியே தான் எக்கோ பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ யூ கேன் கிரியேட் அன் another variable called answer and you can echo it. That okay, answer answer. ஸோ இதை நம்ம இப்போ எக்கோ பண்ண போகிறோம். ஐ மீன் அது ஒரு வேரியபிளை சேவ் பண்ணி திருப்பி பண்ண போகிறேன். ஸோ அது எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் ஆக போகிறது கிடையாது. ஸோ நான் வந்து இதை இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். லைக் டிவிஷனுக்கு மாற்றுவோம். அண்ட் ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா 0.5. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம் சப்ராக்ஷன் டிவிஷன் அப்படின்னு நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வாட்டிக்கும் ஒரே வேலையாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அது மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதனால தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ கைஸ்.